ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு வித்யாஸ் வைப் யூடியூப் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நாளாக யூடியூப்பில் ஆக்டிவாக இல்லை தான், பட் அப்கமிங்கில் சரி பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரெண்ட் வந்து ஃபேமிலியோடு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ பசங்களாம் வந்து எங்கேயாவது போகலாம் சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. லீவுக்குமே அவங்கள எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருந்தா. ஸோ அவங்களவே கேட்டோம் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மால் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானுமே மால் போய் ரொம்ப நாள் இருக்கும், ரொம்ப நாள் கழிச்சு தான் மால் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கூட்டம், லிஃப்ட் கிட்ட மட்டுமே அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண, ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் பெருசாக எதுவும் போய் பார்க்குற மாதிரி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் அந்த மாதிரி இடம் இருக்கான்னு சொல்லுங்கள். நான் ரீல்ஸ் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நிறைய கோயம்புத்தூரில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாமே லாங்கில் தான் இருக்குது, எதுவுமே பக்கத்தில் போய் டக்குன்னு போயிட்டு வர மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. நம்ம மால் போகலாம், இல்லை தேட்டர் போகலாம், இல்லை விஓசி போகலாம். வேறு எதுவும் பெருசாக எனக்கு தெரிஞ்சு சொல்லிக்கிற மாதிரி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனாலேயோ என்னவோ தெரில, மாலில் தான் அவ்வளோ பேருமே இருந்தாங்க. சரி குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் மேலே அந்த ப்ளே ஸ்டேஷன் ஏரியா இருக்குல்ல, அங்கே போய் விளையாட வைக்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தோம். போயிட்டு அவனுங்களுக்கு கூட ரொம்ப ஃபன்னு, கை விட்டுட்டு ஓடுறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தானுங்க. எஸ்கலேட்டரில் ஏறி ஏறி விளையாடுறது அந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருந்தானுங்க. சரி சொல்லி அங்கே போய் பார்த்தோம். அங்கேயுமே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது. பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அங்கே விளையாட வைக்க முடியல. ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால கொஞ்ச நேரம் மட்டும் விளையாட வச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டோம். ஸோ உங்களுக்கு கோவம், கொஞ்ச நேரம் மட்டும்தான் விளையாண்டோம் அப்படி சொல்லிட்டு. ஆனால் எனக்கு சடனாக ஒரு தாட் வந்தது, விஓசியில் வந்து எக்ஸிபிஷன் போட்டிருந்த ஒரு ஞாபகம். சரி அங்கே கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு அங்கே போகலான்னு சொல்லி நான் அவங்க மம்மி கிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளேயே அந்த குட்டிக்கு வந்து செம்ம கோவம். அவங்க டேடி கூட அவ்வளோ ஃபிட் பண்ணிட்டு இருந்தான் மாலில். சரி விஓசி போனால் வந்து எக்ஸிபிஷன் பார்த்தா கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுவாங்கன்ற நம்பிக்கையில் போனால் அங்கே செம்ம பல்புங்க. அங்கே வந்து எக்ஸிபிஷன் க்ளோஸ் பண்ணி 1 வீக் கிட்ட ஆச்சாட்டு இருக்குதே, எங்களுக்கு தெரியல. நாங்கள் போயிட்டோம். ஆனாலும் விஓசி கிரவுண்டு உங்களுக்கு வந்து நிறைய கேம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, சண்டே டைம் சொல்லவே வேணாம். அவன் வந்தோடனே இந்த பைக்கில் ஏறி உட்கார வச்சோடனே அவன் செம்ம ஹாப்பி ஆயிட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து 2 பேரையும் விளையாட வச்சுட்டு, அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கும் வாங்கி கொடுத்துட்டு நாங்களுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு அன்றைக்கி டே ரொம்பவே நல்லா போச்சு. இந்த வீடியோ வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு கனெக்டிவிட்டிக்காக நான் எடுத்த வீடியோ. பட் அப்கமிங்கில் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் வந்து நான் யோசிச்சு வச்சுருக்கேன். இன்ட்ரெஸ்டிங் வீடியோன்றதை விட உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நான் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக வித்யாஸ் வைப் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.